திரைப்படம் என்பது மனிதனின் கற்பனைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இடையே ஒரு அழகான பாலமாக அமைகிறது. அது சொல்ல முடியாத உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாத சிந்தனைகளையும் காட்சிகள் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட திரைப்படம் உருவாக காரணமாக இருக்கும் ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைப்பட விளம்பர வடிவமைப்பாளர் திரு வெங்கட் ஆர்கே அவர்களை தான். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை சந்திக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. இப்போது நீங்கள் ஒரு விளம்பர வடிவமைப்பாளராக இருக்கீங்க. இப்போது திரைத்துறையில் நிறைய துறைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த போஸ்டர் டிசைனிங், அதாவது விளம்பர வடிவமைப்பில் எப்படி ஆர்வம் இருந்துச்சு? அப்போ ஒரு வேளை உங்களுக்கு குழந்தையிலேருந்தே ஓவியம் வரைதில் மிகவும் ஆர்வம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அதில் ஒரு சின்ன அறிமுகத்தோடு உங்களை ஆரம்பிச்சிடலாம். உங்களை பற்றின ஒரு அறிமுகம். ஆக்சுவலாக 89லேயே ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு சினிமாவுக்காகவே வந்தேன். விளம்பரம் டிசைன் எனக்கு ட்ராயிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 89-90லேயே இருகூர் ராஜேந்திரன் சொல்லிட்டு இபி ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும். அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்புறம் தெலுங்கு டிசைனர்கள்ட்ட கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் லோகோஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு புதுசாக இருந்தது. அதுக்கு முன்னாடி படம் வரைகிறது அப்படி தான் போயிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு பெரிய எப்படி நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது அந்த சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது 89-90ல் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் அந்த டைட்டில் டிசைனிங்கிறதே ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் அந்த டைட்டில் டிசைனிங்கு அதுக்கப்புறம் இருகூர் ராஜேந்தர் சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கன்னட டிசைனர்கிட்ட கூட ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த லாங்குவேஜஸ் கொஞ்சம் எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனாலே கன்னட டிசைனர்கிட்ட கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு அது அப்படியே அந்த மேனுவல்லேருந்து எனக்கு அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது. அந்த மேனுவலில் அந்த டிராயிங் பண்ணுறதுன்றதுனால அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன். இப்போது பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு சினிமாவை பார்த்து ஒரு ஆசை வருதுன்னா நடிக்கணும், நான் டேரக்டர் ஆகணும் அப்படி தான் வரும். ஆனால் உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையிலே எனக்கு இந்த டிசைனிங் மேலே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த சினிமா போஸ்டிங் டிசைனிங் நம்ம எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான டிசைன்ஸ் இருக்குது. சினிமா போஸ்டிங் எடுத்துக்கிட்டால் போஸ்டர் இருக்குது, பேப்பர் இருக்குது, பேனர், கட் அவுட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வேறு வேறு படுத்தணுமா, எல்லாமே ஒரே மாதிரியான டிசைன்கள் தானா? ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் போஸ்டருக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணுவோம். அப்புறம் பேப்பர் விளம்பரங்களுக்கு பண்ணுவோம். அப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கிடையாது. 89-90லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போஸ்டருக்கும் பேப்பர் விளம்பரத்துக்கு தான். அதுக்கப்புறம் காலகட்டங்கள் மாறும்போது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ ஆன்லைன்லாம் வந்துடுறதுனால இதுக்கு டிசைன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸு டிசைன்ஸ் அதிகமாச்சு, அதுக்கப்புறம் பேப்பர் விளம்பரங்கள் அதிகமாச்சு. அது ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாமே காரணமாயிடுச்சு. அன்றைக்கி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட் அவுட்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா போட்டு கொடுப்போம். நாங்கள் ஸ்டில்லு கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். நாங்கள் அவங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எந்த அளவுக்கு எங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ எங்களுக்கு அந்தளவுக்கு க்ரியேட்டிவிட்டி வரும். இப்போ அந்த ஸ்டில்லை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, அப்புறம் வேறு ஏதாவது ஐடியா பண்ணுறதுன்றது எனக்கு அந்த ஸ்டில்ஸ் மூலியமாக தான் எங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வரும். அதனால் எனக்கு அது அவங்களுக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது அவங்களுக்கு. ரெண்டாவது எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் பிஆர்ஓ. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரைட் அப் பண்ணிக்கிட்டு அதுக்கும் கொஞ்சம் ரிலேட்டட் இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட ஸ்டில்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதையும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு ஒரு வேலை இருக்குது இப்போது. அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு வேலை. அன்னையை விட இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போது 89களிலே எனக்கு ஆர்வம் வந்துச்சு, நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப முக்கியமாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை பார்த்தாலே கிரியேட்டிவ் அப்படிங்கிறது தானாக வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது அப்படியே மாறிடுச்சு. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால எல்லாம் முற்றிலுமே மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏஐ தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜி தான் அது. பட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதில் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு 2-3 விளம்பரங்கள் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணோம்னு வச்சிங்களேன், அந்த டைரக்டரோட கான்செப்ட் கரெக்டாக மாறிடும். ஏன்னா சிலது செட் ஆகும், சிலது செட் ஆகாது. அது நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 5 விளம்பரம் நம்ம ஏஐயில் பண்ணால் கூட மற்றதெல்லாம் நம்ம இதில் சிஸ்டத்தில் நம்ம க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ உங்களுக்கு இந்த துறையில வந்து நிறைய ஆண்டுகால அனுபவங்கள் இருக்கு. இப்போ வந்து எனக்கு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, நிறம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டிசைனர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிகப்பு, கிரீன், ப்ளூ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கலர். அதுக்கப்புறம் சிஎம்கே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக வந்து 4 கலர் பிரிண்டிங் தான். அது எப்படின்னா சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்னு கொடுப்பாங்க. அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே டிசைன் பண்ணணும். என்னன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் மிஸ் பண்ணோன்னு வச்சிங்களேன், அங்கே பிரிண்டிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்போ ரொம்ப தப்பாகிடும். நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணும்போதே வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும்போது நாங்கள் வந்து அந்த கலரிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா பேப்பர் விளம்பரத்துக்கு ஒரு கலரிங் டோனில் வந்து அது கரெக்டாக வரும். போஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டோனில் வரும். ஆர்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டோனில் வரும். இப்போது அவங்க கொடுக்கும்போதே எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, இது வந்து பேப்பர் விளம்பரம் போது இது பேப்பருக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதான்றது நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலரை செட் பண்ணி அனுப்புவோம். போஸ்டருக்கு அனுப்பும்போது கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது, ஏன்னா பெரிய சைஸ் அது. அதே மாதிரி ஃப்ளெக்ஸு பேப்பருக்கும் போஸ்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அந்த கலரிங் வந்து நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். அந்த சிஎம்விக்கில் பிளாக் ஹெவி ஆகிடுச்சுன்னா கூட ஃபுல்லாக பிளாக் ஆகிடும், மெஜந்தா ஹெவி ஆகிடுச்சுன்னா ஃபுல் மெஜந்தா ஆகிடும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு இயக்குனருடைய கதைக்கும் இப்போ ஒரு டிசைனருடைய கிரியேட்டிவிட்டியும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க? எப்படின்னா இப்போ அவங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க, இந்த ஸ்டில்லு கொடுக்கும்போதே எங்களுக்கு வந்து இதுதான் கதையோட நாட் அப்படின்வாங்க. சில ஸ்டில்ஸ்லாம் கரெக்டாக செட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி அனுப்புவோம். பண்ண உடனே அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் ஓகே ஆகிடும், சிலது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ பழைய படங்கள் பார்த்து தான் எனக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய படம் வந்து எது எடுத்த உடனே அப்பா சூப்பராக இருக்குப்பா, போஸ்டர்னா இதான்ப்பா போஸ்டர் அப்படின்னு சொன்ன ஒரு படம் இது? பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து எல்லா படத்துக்குமே அப்படி சொல்லி எல்லா படத்துக்குமே வந்து இது குறைச்சிலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். இந்த முதல் திரைப்பட அனுபவம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்யராஜ் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ பீக்கில் இருந்தப்போ எங்கள் இருப்பு ராஜேந்திர சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவருடைய படங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு அவங்களது ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஸ்டில்ஸ்லாம் அப்படி இருக்கும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் இது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுடைய படங்கள்ல வந்து நம்ம எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு படங்களா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு படத்துலையுமே நான் ஒரு படம் வந்து பார்த்தேன், நிறைய கிரியேட்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு மனித குரங்குக்குள்ள ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வந்து நான் பார்த்து ரொம்பவுமே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். எல்லாருமே சுத்தி பார்க்குறாங்க, ஒரு குரங்குக்குள்ள ஒரு குழந்தை அப்படி என்ன விதமான ஒரு கிரியேட்டிவிட்டி அது? இல்லை அது வந்து அவங்க டைரக்டர் வந்து கதையை சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் பேஸ் இருக்கும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து கொரில்லா வந்து ஹக் பண்ணி வச்சுருக்கோம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ போஸ்டர் டிசைனிங் அப்படிங்கிறது ஆர்ட் ஒர்க்கா இல்லை மைனூட் ஒர்க்கா? ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ டிசைனிங் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதை தாண்டி வந்து இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதை வந்து டைப்போகிராஃபி அப்படின்னு ஒரு விதத்தில் வந்து சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த இடத்துல டாட் வரணும், எழுத்துக்கள் வரணும் அப்படிங்கிறது கூட போஸ்டர் டிசைனிங் மூலயமா தான் சொல்ல முடியும். அது பார்த்தீங்கன்னாக்கா பேனருடைய லோகோ எந்த பக்கம் கார்னரில் வரணும், அப்புறம் டெக்னீஷியன் யாருது ஃபஸ்ட்டு யாருது செகண்டு, ப்ரொடியூசர் எந்த இடத்துல வரணும் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுபடி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அது மாற்றி பண்ணாக்கா அது கரெக்டாக இருக்காது. அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. டைரக்டர்னா டைரக்டர் ஃபஸ்ட்டு, அப்புறம் கேமரா, எடிட்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர், அப்புறம் நம்ம ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்கன்னா டாப்பில் அவங்க ஃபோட்டோவை போட்டு பண்ணுறது, இதெல்லாம் ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மேனுவல் ஒர்க் பண்ணும்போது இருக்கிற க்ரியேட்டிவிட்டிக்கும் இன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கி வந்து மேனுவல் ஒர்க்கு நம்மளுடைய ஆர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வெறும் க்ரியேட்டிவிட்டி தான். இன்றைக்கி வந்து இந்த ஆர்ட்டுக்கு வேலையே கிடையாது, வெறும் க்ரியேட்டிவிட்டி தான். அவங்க மெட்டீரியல் கொடுப்பாங்க, நம்ம க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அப்போது இப்போ ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் கருதுறீங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். அதாவது அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கையில் ஒர்க் பண்ணுவோம், பெயிண்டிங் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஒரு போல்டு ஹெட்டில் வந்து ஆக்ஷனில் இருக்கும்போது பெயிண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சில இன்றைக்கி வந்து அது வந்து ஈஸி ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி வந்து பிளேடெல்லாம் உடச்சி அந்த கலர்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த எஃபெக்டை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் பாடுபடுவோம். அவ்வளோ கொஞ்சம் ஒர்க் இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது, அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்துருச்சு, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி யார் வேணால் பண்ணலான்ற மாதிரி வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து ப்ரொஃபஷ்னலாக யார் பண்ண முடியுமோ அவங்க தான் பண்ண முடியும். இன்றைக்கி வந்துருச்சுன்னா டெக்னாலஜி, அதை குறை சொல்ல முடியாது, டெக்னாலஜி. இன்னொன்றுனா அன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தது, இன்றைக்கி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ ஏஐ பற்றி நீங்கள் சொன்னீங்க, இப்போ எல்லாமே ஈஸியாக்கி கொடுத்துருச்சு, அதுவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அப்போ இருந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்க்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிறைய அடாப் ஃபோட்டோஷாப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா
அதில் இருக்கிற ஃப்ளகிங்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து பக்குவமாக பயன்படுத்திட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு லாஸ்ட் மினிட் அர்ஜென்சி அப்படிங்கிற பேரில் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க? அது ஆல்ரெடி நாங்கள் வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். மேக்ஸிமம் ஒரு 100% ஒர்க்கில் 50% ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டே நைட்டில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறது தான். அதான் சொன்னேன், அன்றைக்கி வந்து மேனுவல் ஒர்க் இருந்தது, அது ஹார்ட் ஒர்க்காக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் க்ரியேட்டிவிட்டி தான். க்ரியேட்டிவிட்டியில் ஒர்க் பண்ணுறது தான். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எவ்வளோ தான் அர்ஜென்ட் பண்ணாலும் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கிற சினிமா ரிலீஸு அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து ரிலீஸே வேறு மாதிரி இருக்குது. அவசர கதியில் தான் ரிலீஸ் ஆகுது சில படங்கள்லாம். ஏன்னா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, சின்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுமா, தியேட்டர் கிடைக்குமான்ற மாதிரி இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே அழகாக போயிட்டு இருந்தது. அன்றைக்கி இருந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு எல்லாமே. அதனால் அது மாதிரி இருந்தது. இப்போ ஒரு திரைப்படம் வந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா பார்த்தாலும் இந்த போஸ்டர் டிசைனிங் அப்படிங்கறதா ஒரு முதல் இடம் வகிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக், ஒரு போஸ்டரை பார்த்து தான் அந்த படம். இப்போ வந்து நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னே சூப்பரா இருக்குப்பா, இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ என்னென்ன கடமைகள் ஒரு போஸ்டர் டிசைனிங்கா அதுல இருக்கு, இதெல்லாம் நம்ம இதுல கொண்டு போய் சேர்த்துட்டா மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆயிடும் அப்படின்னு. ஆமா மேடம். என்னன்னா இப்போ கதையை வந்துட்டு இப்போ கிரைம் நினைச்சிங்களேன், கிரைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஃபஸ்ட் லுக் போஸ்டர். ஏன்னா அது அடுத்த விளம்பரத்தை எதிர்பார்க்க வைக்கிறது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான். அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் ஒர்க் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம். அது தகுந்த மாதிரியான டைரக்டர் டிசைனர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. இப்போ ஒரு டைரக்டருக்கும் போஸ்டர் டிசைனிங் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? என்ன அவர் சொல்வாரு, நம்ம வந்து நமக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். நம்ம ஒரு கதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல ஒரு தாட் வந்துடும், இதை நம்ம இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் டைரக்டருக்கும் ஒரு தாட் இருக்கும் இல்லையா? இதை எடுத்து நீங்க எப்படி கொண்டு போறீங்க? டைரக்டர் தான் கேப்டனே. இப்போ அவர் வந்து எப்படி அவுட்டோரில் எப்படி ஒர்க் பண்ணுறாரோ, இந்த சீன் இப்படி வரணும், இந்த சீன் வரணும், இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறாரோ, அந்த மாதிரி தான் நம்ம எங்கள் டிசைனர்கிட்ட வந்து உட்காந்து சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அவர் ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு, சில ஐடியாலாம் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 படத்தில் வந்து ஒரு 7-8 படம் வந்து அவங்க ஐடியா கொடுத்துருவாங்க. 7 டைரக்டர்ஸ் ஐடியா கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கிரியேட்டிவ் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா கதையோட ஹீரோ அவங்க தான் இல்லைங்களா, டைரக்டர் தான் ஹீரோ. அப்படின்போது அவங்க சொல்கிறது தான் நம்ம பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட்டிவாக தான் ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணணும். இப்போ முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க சின்ன படங்களா இருக்கட்டும் பெரிய படங்களா இருக்கட்டும் எல்லாமே டேட் தள்ளி போகுது, நிறைய விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படிங்கிறத நாம எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? அதற்கு ஏற்ற மாதிரி போஸ்டர் டிசைனிங் அப்படிங்கிறது எப்படி மாறுபடுது? ஏன்னா பட்ஜெட் வைஸும் சிலது மாறுபடும். அந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் என்ன? இப்போ ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. டேபிளில் வந்துட்டு பிஸ்னஸ் நடக்கும், தியேட்டர் ஈஸியாக கொடுப்பாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் இல்லாத நியூ ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் சின்ன, அதாவது 2 படம் 3 படம் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு பண்ணிடுறாங்க ரிலீஸ். அது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறது இவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் கிரேட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல ஸ்ட்ரகிளில் தான் வந்து படம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், பயங்கர ஸ்ட்ரகிளில் தான் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதை ரிலீஸ் கொண்டு வரதுன்றது வந்துட்டு இவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவங்க கொண்டு வராங்கன்னா அதுதான் பெரிய சக்ஸஸ் ரிலீஸ்க்கு. இப்போ 89கள்லேயே வந்து நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், எனக்கு டிசைனிங் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதுக்கப்புறம் தாண்டி 90கள்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு டிசைனிங் மேலே ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் தான் போகணும். அதற்கான ஒரு படிப்பு இல்லாமல் கிளாஸ் போய் கற்றுக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிளாஸ் போய் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் சிஜி பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறதுன்னா இன்றைக்கி வந்து சில பேர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 2 பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல போய் ஒர்க் பண்ணுவாங்க, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரி கேட்பாங்க அவங்க. ஏன்னா சில இடத்துல இப்போ எல்லாமே கார்ப்பரேட் மாதிரி ஆகிடுச்சு. நாங்களாம் வரும்போது கார்ப்பரேட்டில் நீ என்ன ஒர்க் பண்ணுற, உன்னுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதுன்னுவாங்க. சரி ஓகே, அந்த ஸ்டில்லை வரைய அப்படின்வாங்க. ஒரு ஸ்டில் கொடுத்துட்டு அதை வரைஞ்சி காட்டுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அதில் பெயிண்டிங் பண்ணுன்னுவாங்க. இப்படி கொண்டு வந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போதே அவங்களுடைய ஒர்க்கும் நம்மளுடைய ஆரம்ப ஒர்க்கும் கம்பைண்ட் ஆகும். நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த இதை நாங்கள் கற்றுக்குவோம். இன்றைக்கி அது வந்துட்டு படிப்பு தேவை இருந்திருக்காது.
10ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி 8ஆம் கிளாஸ் படித்தாலும். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே கார்ப்பரேட் ஆனதால சில கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க, நீ எங்கே போய் படிச்சுட்டு வந்த, எந்த காலேஜில் போயிட்டு அனிமேஷன் பண்ண, இப்படி கேட்பாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஆமாம், அதனால இப்பவும் இந்த ஓவியங்கள் வரைகிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இது வந்து தேவைப்படுதா இந்த துறைக்கு? அது கிரியேட்டிவிட்டிக்கு மேடம். அது இருந்தால் நல்லது, அது இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கலர் நாலேஜ் நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட்லேயே சொல்கிறேன், ஏன்னா கட் அவுட் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போஸ்டர் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். தெலுங்கு பட போஸ்டரும் தமிழ் பட போஸ்டருக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கட் அவுட்னு வச்சிங்களேன், இப்போது சில பேர் பெயிண்டிங் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஜேபி கிருஷ்ணா சார் ரொம்ப பிடிச்ச ஒரு கட் அவுட்டு கலைஞர், பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவருடைய டோன்ஸ் வந்து அப்படி இருக்கும். அந்த கலரிங் பெயிண்டிங் பண்ணுற டோன்ஸு கலரிங்கு புதுசாக கொடுத்துருந்தார். அன்றைக்கே நார்மலாக கொடுக்குற ஒரு டிசைனிங்க்கு அந்த பெயிண்டிங்க்கு அவர் வித்தியாசமான கலர்லாம் கொடுத்துருந்தார். அந்த ப்ளூ ரெட்டெல்லாம் ஹெவியாக கொடுத்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்து. ஆனால் இன்றைக்கி அது இருந்தால் நல்லாயிருக்கும். அது இருந்தால் ஒரு அடிஷ்னல் ஒரு கிரியேஷன் தான் அது. இப்போ பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க தமிழ் படங்களுக்குமே தெலுங்கு படம், அதாவது வெவ்வேறு மொழிகள் அப்படின்னு வரும்பொழுது வேறுபாடு இருக்கு. ஆமா, கலரிங் டிஃபரன்ஸ். இப்போ இத ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட கேட்டா என்ன இருக்க போகுது, லாங்குவேஜ் மாறி இருக்கும், மொழி மட்டும் மாறி இருக்கும், மற்றபடி எல்லாம் ஒரே இதுதான் ஒரு சாதாரண மனிதனுடைய எண்ணம். இன்னைக்கு ஒரு போஸ்டர் டிசைனர் அப்படிங்கிற முறையில் அதுல என்னெல்லாம் மாறுபாடுகள் இருக்கும்? அவங்க வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக் நிறையா கேட்பாங்க. தெலுங்குல ஒரு படத்தில் ஆக்ஷன் பிளாக் இருந்ததுன்னா அந்த போஸ்டர்ஸ் வந்து மிகப்படுத்தி ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. நம்மளது வந்து ஹெவியாக இருக்காது, நார்மலாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு டைப்பில் இருக்கும், அது ஒரு டைப்பில் இருக்கும். நம்மளது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக ஹெவி ஒர்க்காக இருக்கும் அது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களது ஏரியா ஜாஸ்தின்றதுனால அவங்களது ஒர்க்கு வாங்கிறது அதிகம். நம்மளது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போல்லாம். இப்போ இதை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டே ஆகணும். இப்போ வந்து நீங்க முன்னாடி சொன்னீங்க, முன்னாடிலாம் வந்து சுவர்ல வந்து இந்த போஸ்டர் ஒட்டுறது, கட் அவுட் வைக்கிறது, இது மூலயமா தான் வந்து மக்களை வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம் நிறைய வளர்ந்துருச்சு. அதுலயும் இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. முதல்ல ஆடியன்ஸை ரீச் பண்ண வச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கே அவங்க போறாங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது காலத்துடைய மாற்றங்கள் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த சினிமா ஒன்று இருந்தது, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அதை எப்படி பாக்குறீங்க? அந்த சினிமாவும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அது வந்து வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து 10 படம் ரிலீஸ் ஆகும், இன்னைக்கு வந்து 20 படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது இந்த ஆன்லைனை வந்து அந்த சோஷியல் மீடியா வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் பொறுத்து இருக்குது. எனக்கு எல்லார் கையிலையும் வந்துட்டு செல்லு, உடனே பார்த்துறாங்க இன்றைக்கி என்ன படம், இன்றைக்கி அடுத்த வாரம் என்ன படம்ன்றது இமிடியேட்டாக பார்த்துறாங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து முன்னாடியே வந்து பப்ளிசிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு ஈர்க்கிறதுன்றது வந்துட்டு இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் ஒரு படம் வரும், 2 படம் வரும். இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 படம் வருது, 10 படம் 15 படம் அந்த மாதிரி. அதனால தான் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பிஸியானது காரணம் அதுதான். இப்போ அந்த 20 படம் 15 படங்களை தள்ளிட்டு நம்மளுடைய போஸ்டர் வந்து மக்களை ரீச் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது போயிட்டு சிலது வந்து சரியா சில இடங்கள்ல இருக்காது. சில இடங்கள்ல வந்து ஒட்டும்போது பார்க்கும்போது அந்த 10 பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் நடுவில் நம்மளது ஒரு சின்ன படம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ரீசெண்டாக வந்து சிவசம்போன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, 4 பெரிய படங்கள் நடுவில் நம்ம படமும் வந்து ஒட்டியிருக்காங்கன்னு போது பக்கத்தில் நானே கம்பேர் பண்ணி தான் பார்ப்பேன், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி தகுந்த மாதிரி, இன்றைக்கி இருக்கிற கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி உட்காந்து பார்ப்பேன், நான் நின்று பார்ப்பேன். நான் இப்போது நான் வந்து உங்களுடைய பட போஸ்டர்கள்லாம் வரும்பொழுது பார்த்துட்டு வந்து ஒரே மாதிரி 2 படங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டருமே கிடையாது. ஒரு படத்தில் ஒரு விவசாய லுக்கில் ஒரு இயற்கையான ஒரு இடத்த காமிச்சிருக்கீங்க, அதை அப்படியே தாண்டி ஒரு மன்னர் பரம்பரை சார்ந்த ஒரு சூழலை காமிச்சிருக்கீங்க, அப்படியே தாண்டி அப்படியே காடுகள் மாதிரி மனிதர்கள் வாழா இல்லாத ஒரு விலங்குகளை காமிச்சிருக்கீங்க. ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுடைய கிரியேட்டிவ் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் செட் பண்ணிக்கிறீங்க? அந்த படத்துடைய அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றாரு, உடனே உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க எப்படி வந்து தயார்படுத்திப்பீங்க? அவர் கதை சொல்லும்போது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சில ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணும்போது ரெடி பண்ணுங்கஜி இது இப்படியே இருக்கும் அப்படின்வாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டில்ஸ் எடுக்கலாம் அப்படின்வாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு அந்த என்ன காஸ்டியூம்ஸ் என்ன ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த காஸ்டியூம்ஸு அப்புறம் அந்த மேக்கப் செட்லேயே எடுத்து கொடுக்க சொல்லுவேன். அவங்களும் அதே மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ வரைக்குமே வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து இப்போவும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்களா உங்களுடைய கிரியேட்டிவ்? ஏன்னா எனக்கு அதை பார்த்தா தான் வந்து எனக்கு கிரியேட்டிவ் ஆகும். இப்போ மேடம் அதுதான் பெரிய சங்கடமான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இப்போ நான் ஒரு 10 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 படத்துக்கு ஸ்டில்ஸ் பக்காவாக இருக்கும்.
என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால அந்த கேமராலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா ஸ்டில்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எடுத்து பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்டில்ஸில் வந்து பக்காவாக இருக்கிற ஸ்டில்ஸில் வந்து ஒர்க் பண்ணோன்னாக்கா ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவோன்னாக்கா இது வந்து இந்த அளவுக்கு பண்ணால் போருன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே பண்ண முடியாது. அது ஸ்டில்லுன்னு நினச்சிங்களேன், எந்த ஜூமில் வந்து பார்த்தாலும் பக்காவாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் இப்போ இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் சின்ன ப்ராஜெக்டில் வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் நான் வரவங்ககிட்ட நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், சார் பண்ணும்போது பட்ஜெட் சார், நான் பட்ஜெட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ஸ்டில்ஸு. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பிஆர்ஓக்கு கொடுக்குறதோ ஒரு சேனலுக்கு கொடுக்குறதோ மெயின் ஸ்டில்ஸு. அது கொஞ்சம் கவர் பண்ணிங்க சார்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவேன் நான். சிலது அது மாதிரி வராது, சிலது அது மாதிரி வருது. அதுதான் கொஞ்சம் சிரமம். இப்போ திரைத்துறை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினம். இதுக்குள்ள போகணும், எந்த துறையில போகணும்னாலும் இது கடினமான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த முதல் பட வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைச்சது? முதல் பட வாய்ப்புன்னும் போது வந்துட்டு எனக்கு தனியாக டிசைன் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் சத்யன் சார். இது ஃபஸ்ட்டு வாஸ் இளையவன் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு தனியாக வச்சு ஒர்க் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து கம்பைண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது தனியாக வந்து சார் இபி சார் தான் வந்துட்டு சொன்னார், டேய் நான் கொடுக்குறேன் நீ வந்து ஒர்க் பண்ணுறா அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட சிஸ்டம் கிடையாது. அப்போ என்கிட்ட வந்த புதுசு அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு இளையவன் கொடுத்தாரு அவர். அது அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஊரில் இருக்கார் அவர், கோயம்புத்தூரில் இருக்கார் அவர். அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது வாயிலாக அவருக்கு சொல்லிக்கிறேன். இப்போ அந்த காலகட்டங்களில் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனாலும் என்ன வளர்த்து விட்டு என்னோட குருநாதரை வந்து நான் எப்பவுமே மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நான் குழந்தையில அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எல்லா பெற்றோருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஐயோ இவன் போயிட்டானே என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதனால முதல் படம் வந்து எல்லாரும் தெரிஞ்சு பிரபலமானதுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பம் என்ன சொன்னாங்க? வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. ஒரு பக்கம் நம்மளோட ஒர்க்கு அவங்களுக்கு தெரியும், நான் பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சும்மா அந்த ட்ரையல் மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் வேணாண்டா கொஞ்சம் படி அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்படி விட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்றும் படிக்கலைன்னா கூட கொஞ்சம் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சுது. அதனால அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இல்லைனாக்கா வந்திருக்க முடியாது. அவங்க கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்க முடியாது. எங்கள் மதரும் சரி எங்கள் பிரதர்ஸும் சரி அதில் வந்து கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா கரெக்டாக அவங்களுடைய எந்த இதில் போகிறானோ அது கரெக்டாக போய்கிட்டு இருக்கான், விட்டுடுங்க அப்படின்ட்டாங்க. விட்டோம், அவ்வளோதான். அப்படி வந்தாச்சு. இப்போ நிறங்கள் பற்றி நம்ம பேசும் பொழுது நான் சும்மா ஒரு விஷயம் ஆரம்பித்தேன், நீங்கள் உடனே பச்சை, மாநிறம், சிகப்பு, அது என்னென்ன ஸ்க்ரீன் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத கூட இதில் இருந்து என்ன தெரியுது, உங்களுடைய அனுபவம் வந்து இத்தனை ஆண்டு காலம் தெரியுது. இப்போ ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு இமோஷன் வந்து சினிமாவில் வந்து கன்வே பண்ணுறாங்க இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு டேஞ்சரான ஒரு சீன் காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிகப்பை பயன்படுத்துவாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி எந்தெந்த நிறங்களுக்கு எந்தெந்த மாதிரி வந்து இமோஷனை வந்து பயன்படுத்தணும்? எமோஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து ஸ்டைல் மாறிடுச்சு. ப்ரௌனை யூஸ் பண்ணுவாங்க சிங்கிள் டோனு, அப்புறம் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க ஒரு மூடுக்கு, அப்புறம் ரெட்டில் மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து லவ் ரொமான்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளூயிஷு, மிஸ்ட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் லவ் ரொமான்ஸ் மூடுக்கான ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூ இருக்கும், ஸ்கை ப்ளூ இருக்கும், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ பொதுவாக டிசைனிங் அப்படின்னு வரும்பொழுது இப்போ உங்களுடைய படங்களை எடுத்துக்கலாம். இப்போ குற்றம் புரிதல் அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி ஹீரோ வந்து அதில் நிற்பாரு. அது ஒரு ஸ்டன்னாகி நம்ம யோசிப்போம், எதுக்கு இவர் இப்படி நிற்கிறாரு அந்த மாதிரி. அது கொஞ்சம் மினிமலாக இருக்கும். அப்படி நம்ம இப்படி திரும்பி பார்த்தோன்னா இந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் நின்று நம்ம பார்க்கணும், என்ன இருக்குது இதில் யோசிக்க நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இப்போ மினிமலான டிசைன்ஸ், ஹெவியான டிசைன்ஸ், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க டைரக்டர்ஸ் வந்து அந்த சொல்கிற ஐடியாவை பொறுத்து. இப்போ நீங்கள் சொல்லி குற்றம் புரிந்தால் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி அவுட்டோரில் எப்படி ஒர்க் பண்ணுறாரோ எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எனக்கு இப்படி வேணும் சொல்லும்போது நமக்கு என்னென்னா அவர் கேட்கும்போது அந்த மெட்டீரியல் கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அப்படி வந்தது தான். அதே மாதிரி இந்த படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அது டைரக்டருடைய சப்போர்ட்டு தான்.
இப்போ உங்களுக்கு இந்த துறையில் இத்தனை ஆண்டு கால அனுபவங்கள் இருக்குது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எடிட்டிங், டிசைனிங் அப்படிங்கிறது நிறைய ஆர்வங்கள் இருக்குது. அப்போ எனக்கு வழிகாட்ட யாருமே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்கன்னா எந்த விஷயங்களை சொல்வீங்க? இன்றைக்கி வந்துட்டு சில பேருக்கு வந்து நம்ம அட்வைஸர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபயராக தான் இருக்காங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. என்னென்னா வந்துட்டு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பாதியில் போயிடுறாங்க, பாதியில் விட்டுறாங்க. அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறது இல்லை. புதுசாக வராங்க, பண்ணுறாங்க, நல்லா அருமையாக பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து அப்டேட்ஸில் பார்க்கும்போது நானே சில இதெல்லாம் போஸ்டர்லாம் பார்த்து புதுசாக வந்தவங்ககிட்டேருந்து சில விஷயங்கள்லாம் நானே எடுத்துப்பேன். அந்த கலரிங் டோன்லாம் நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. என்ன அவங்ககிட்டனாக்கா பாதியில் பண்ணுறாங்க, பாதி விட்டுடுறாங்க. அது ஏன்னா ப்ரொடியூசர் ஒரு படம் ரிலீஸ் ஆரம்பத்துலேருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எப்படி ஆகும்னா 6 months ஆகிடும் ரிலீஸுக்கு. அப்புறம் இந்த டிசைனர் இருக்க மாட்டான், அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்லுன்னா, வரும்போது அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளவு நேரம் இத்தனை ஆண்டு கால உங்களுடைய திரைத்துறை அனுபவங்களை எங்கள் கூட ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக்க நன்றி. மக்கள் தொலைக்காட்சிக்கும் ரொம்ப நன்றி. இதன் வாயிலாக வந்து என் குருநாதருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அண்ணன், உங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னி வரைக்கும் நல்லா இருக்கேன். நன்றிண்ணா.